இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா Acer Aspire R14 அப்படின்ற லேப்டாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் டச் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, ஆசையாகவும் இருக்கும். அப்போ ஒரு டச் லேப்டாப் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது, எப்படி வந்து டச் லேப்டாப்பை வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த லேப்டாப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Acer Aspire R14. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா i7 ப்ராசஸர் 5th ஜென்ரேஷன். என்னடா இப்போ 14th ஜென்லாம் வந்துருச்சு, நீ போய் 5th ஜென்ரேஷனை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்வி இருக்கலாம். இது ஆக்சுவலாக ஏசரை பற்றி நான் வந்து பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்றது கிடையாது. அப்போ எப்படி அதோட பில்டு குவாலிட்டி இருக்குது, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கஸ்டமர் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்து இந்த டச் லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது இப்போ உள்ள மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ 2025ல் உங்களால் ஒரு டச் லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Acer Aspire R14ல் எப்படி வந்து இதோட மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன். பொதுவாக பார்த்தீங்கன்னா டச் லேப்டாப்பை பொறுத்தளவு ஆன் ஆஃப் பட்டனை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இந்த சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணுவோம். இப்போ வந்து நான் 360ல் இந்த லேப்டாப்பை வந்து நான் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஏதோ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இங்கே ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணணும்னா கையை உள்ளே விட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு இருக்கணும் நார்மலாக உள்ள லேப்பில். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து பெரிய ட்ராபேக்கு. அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் லேப்டாப்பை பொறுத்தளவு சைடில் தான் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நோட் புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து டென்ட் டைப்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை டிஸ்பிளே மட்டும் நமக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 360ல் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்ச்சஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறாப்புல இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வபிள் ஃப்ரீ அப்படின்றது நமக்கு என்னன்னா நம்ம இந்த ஹின்ச்சஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப இங்கே உள்ள ஹின்ச்சஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதான் வந்து வபிள் ஃப்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஏர் கேப். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டச் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேக்கெடு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போகாது. அப்போ ஏர் போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து என்னென்னா பிசுன்னு ஒரு சில ஜெல்லு மாதிரி வெளில வந்துகிட்டு இருக்கும். அந்த ஜெல்லு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வரவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் துடைக்க வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜெல்லு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டை வந்து நம்ம அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் திரும்பி அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த ஏசரை பொறுத்தளவு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர் கேப் வந்து உள்ளே போகாத அளவுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா டச் லேப்டாப்புக்கும் காமன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட கீபோர்டு. இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் கீபோர்டு தான். ஸோ இந்த மாதிரி நார்மல் கீபோர்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா மேபி இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏசரை பொறுத்தளவு அதிகமாக வந்து கீபோர்டு கம்ப்ளைண்ட் ஆகும். அதே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த கீபோர்டும் வந்து புதுசாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டச் பேட். இந்த டச் பேடை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் அந்த மாதிரி இல்லை. இதில் எங்கே வந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகுற மாதிரி தான் வந்து இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் வந்து இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஃபோல்டு பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லேப்டாப் டைப்பில் இருக்குது. நம்ம வந்து இதை லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டென்ட் டைப்பில் வரும். ஓகேவா. டென்ட் டைப்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டென்ட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு கூகுள்லேருந்து இல்லை நம்ம வேர்டு ஏதோ டைப் பண்ணுறோம் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி டென்ட் டைப் வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபேடு டைப்பில் வந்துடும். ஸோ நம்ம ஐபேடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐபேடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், பின்னாடி தான் கீபோர்டு இருக்கு. சப்போஸ் நான் ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் அப்படி வச்சுன்னா அட்டன் பண்ணுறப்ப இந்த கீபோர்டு வந்து நமக்கு ப்ரெஸ் ஆகும்ல, அப்போ வந்து நமக்கு இது டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த ஐபேட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சார் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாத மாதிரி செஞ்சிடும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம இங்கே என்னதான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கீபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகேவா.
அதனால பயப்பட வேண்டாம். அப்போ இந்த லேப்டாப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 வகையில் எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறாப்புல இருக்கு. இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் எம்டியாக இருக்கிறவங்க, இல்லை மேனேஜராக இருக்கிறவங்க, இல்லை நான் வந்து அதிகமாக வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி நிறையா விஷயங்கள் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து பொதுவாகவே டச் ஸ்க்ரீன் லேப்டாப் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ யார் வேணுமாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து இதோட மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தர் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் காரில் போகிறேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படுது, நான் கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன், ஏன்னா வந்து மெயிலெலாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பஸ்ஸில் போகிறப்ப நம்ம வந்து இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன், எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஏதாவது என்ட்ரி பண்ணணும், நான் வந்து டைப்பிங் ஒர்க் இருக்குது எனக்கு அப்படின்றப்ப இதை வந்து என் டைப்பிங் ஒர்க்கு அப்படி மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில குழந்தைகள் இருக்குது, அவங்க வந்து மூவிஸ் ஏதாவது பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுட்டு இது வந்து நமக்கு டிஸ்பிளே மட்டும் வரும். நீட்டாக ஒரு மூவி பார்க்கறதுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த டென்ட் டைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களோட யூஸை பொறுத்தளவு இந்த மாதிரி டென்ட் டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு சர்ச்சிங் அப்படியே யூடியூப் பார்க்குறது, ஓகே மெயில் வந்துருச்சா மெயில் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜென்யூனாக உட்காந்து நம்ம இந்த மாதிரி லேப்டாப்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம டச் லேப்டாப் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து இதில் 100% வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகேவா? இதில் எது வாங்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டச் லேப்டாப் வாங்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அதாவது டச் லேப்டாப்பை பொறுத்தளவு நம்ம இந்த மாதிரி 360ல் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்கணும். ஒரு சிலது நோட் புக் டைப்பில் இருக்கும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது, 360ல் மாற்ற முடியாது. அந்த மாதிரி உள்ள டச் லேப்டாப் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு லேப்டாப் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவும் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஹின்ச்சஸ்லாம் கம்ப்ளைண்ட் வராது, நல்லா குவாலிட்டியாகவும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து நான் டச் பண்ணுற மாதிரிங்களேன், டச் ஆகுதா, யூஸ் ஆகுதா டச் லேப்டாப்பு. ஓகே, இப்போ வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிக்கும். பார்க்குறீங்களா? இப்போ வந்து நான் ஃபோல்டு பண்ணி நான் இப்படி திருப்புறேன். திருப்புறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக மாறுது. பார்த்தீங்களா? தெரியுதா? நமக்கு வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறின பிறகு நம்ம டச்சை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து எங்கே இதில் கீபோர்டு இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆன்சைட் கீபோர்டு கூட நீங்கள் எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேட் ஆகிக்கும். ரொட்டேட் ஆகி எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து அது கரெக்டாக வந்து அதுவே ஸ்டேபிளாக நின்றுடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம டேபாக யூஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகும். இந்த மாதிரி டேபாக யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சிக்கிங்க, நான் வந்து கீபோர்டை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் கீபோர்டை வந்து எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இங்கே ப்ரெஸ் ஆகாது. தெரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டச் லேப்டாப் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது ஏசர் தானா அப்படின்றது கிடையாது, எல்லா பிராண்ட்லையுமே இருக்குது. ஏசர், HP, லினோவா, டெல்லு, இந்த மாதிரி எல்லா லேப்டாப்லையும் டச் ஸ்க்ரீன் 360 வருது. உங்களுக்கு இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க.